Hi friends, animation series last video நான் டைம் லைன் பார்த்தேன். நான் பார்க்க போகிறேன் கிராஃப் எடிட்டர் அப்படின்ற லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் டீப்பாக பார்ப்பேன். இதுன்ற சேனல் நேம் இதில் நான் டுட்டோரியல் போட்டுருக்கேன். அனிமேஷன் டுட்டோரியல் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆரம்பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ கிராஃப் எடிட்டர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வியூ புட் எடுத்து நான் வியூ புட் இருக்கேன் எடுத்துக்கேன். ட்ராக் பண்ணி இதில் போயிட்டு எங்கள் வியூ சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷனில் போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப் எடிட்டர் அனிமேஷன் ஒவ்வொரு வியூ போட்டுக்குமே இந்த மாதிரி ஒரு மாற்றலாம். எங்களுக்கு அனிமேஷன் கூடிய வியூ போட்டில் பார்த்தீங்கன்னா கிராஃப் எடிட்டர் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் கிராஃப் எடிட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ 2x தான் காட்டுது. ஏன்னா இது மேலேருந்து கீழே வெளியாகல. அண்ட் ZX எக்ஸ்எக்ஸ் இந்த ரெண்டு எக்ஸுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. YXல இந்த விதமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை. இப்போ கிராஃப் எடிட்டர்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் 3D வியூ போட்டில் நடக்கிற அத்தனை ஃபங்க்ஷன்ஸு ஒரு கிராஃப் டைப்பில் இதில் பார்க்கலாம். நாங்கள் எத்தனை விதமான ஃபங்க்ஷன் இதில் பார்த்திங்கன்னா இது ஹொரிசோனலாக இருக்கிறது இந்த வேல்யூ, வெர்டிக்கலாக இருக்கிறது இதுண்ட ஃப்ரேம் ரேட் பார்த்திங்கன்னா இதில் மூவ் பண்ண முன்னா காட்டுது. நம்ம ஃப்ரேம் 1ல் இந்த வேல்யூ இந்த கர்சர் இது எத்தனை நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நார்மலாக வியூ பட் நேவிகேஷன் தான் இதுக்கு நார்மலாக ஒர்க் பண்ணோம். இந்த ஷார்ட்கட் இதில் வரும் பார்த்துக்கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்பர் 6ல் இருக்குது. இது என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எக்ஸ் லொக்கேஷன். ப்ராப்பர்ட்டி பாரில் ஆப்ஜெக்ட் இந்த வேல்யூவில் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் -x பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு இதில் நாங்கள் எங்கள் மோஷன் பாத்தில் இந்த பார்த்து நான் கல்குலேட் பண்ணி வைக்கலாம். எங்கள் டோட்டல் ஃப்ரேம் எத்தனை 60 இருக்குது. இப்போ நான் அதில் போயிட்டு என் ஃப்ரேம் 60 கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னை பார்த்து சும்மா நார்மலாக கல்குலேட் பண்ணி தரேன். இதில் 60 பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளே பண்ணி பார்த்தோம்னா இந்த பார்த்துன ஷேப்பில் தான் மூவ் ஆகும். இந்த இதுக்குள்ளே இருக்க ஃப்ரேம்ஸ் இந்த ஸ்பேஸிங்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார்ட்லேருந்து மெல்ல சின்னனாக வந்து நடுவில் பெருசாக இருக்குது, இதில் சின்னனாக இருக்குது. அதே சேம் ஃபங்க்ஷன் தான் இதில் காட்டுது பாருங்கள். ஸ்டார்ட் ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து இதில் ஸ்லோ ஆகுது. இதுதான் டைமிங் அண்ட் ஸ்பேஸிங். பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட். இதில் நீங்கள் பார்க்க போகிற இந்த டேயில் இப்போ இந்த ஒரு டைமில் உங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்லோ ஆகணும்னு சொன்னால் இதை நீங்கள் புதுசாக இன்னொரு கீயை ஆட் பண்ணாமல் இந்த கிராஃப் எடிட்டரை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதிலே வச்சு மூவ் பண்ணிக்கொள்ளலாம். எங்கே வரணும் எங்கே எதாவது மூவ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த லொக்கேஷனை மூவ் பண்ணிக்க புது கீ ஆட் ஆகும். லொக்கேஷனை மூவ் பண்ணாமல் இது இந்த ஸ்பீடிங்கை கூடி கிடைக்கிறதுக்கு இது 2 ஹேண்டில் இருக்குது. ஒரு கீயை கிளிக் பண்ணால் 2 சைட்டும் செலக்ட் ஆகும். 2 ஹேண்டிலையும் செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக ட்ராக் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன மாதிரி ஒர்க் ஆகும் சொன்னால் இது என்ன பழைய லொக்கேஷன். இப்போ நான் அப்டேட் பார்த்து கொடுத்தேன்னு சொன்னால் என்ன பழைய டே இந்த வேர்ட்டிக்கல் அப்போதைக்கில் சிலுவாகும், குறிச்ச நாள் அப்போதைக்க இப்படியான விஷயங்களை இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இப்படியான இதில் எடிட் பண்ணுறது அந்த கிராஃப் எடிட்டர். இது மோஸ்ட்லி கேரக்டர் அனிமேஷனில் நல்லா யூஸ் ஆகும். இதுக்கு நீங்கள் டிஃபால்ட்டாகவும் இதில் டிஃபால்ட்டாக அதுக்கு இது இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணி அக்செப்ட் கர்சரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டீயை கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்போலேஷன் இருக்குது, ஈஸி அண்ட் டைனாமிக். இதில் கன்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்டேட் பண்ணி காட்டுறேன். கன்ஸ்டன்ட் ஸ்ட்ரைட்டாக போகும். ஸ்ட்ரைட்டாக வந்து இதில் வந்து இதை நீங்கள் இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண ஒவ்வொரு டாட் வரும். பார்த்தீங்கன்னா இதில் புது இன்னொரு கிளிக் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இதை இனி எடிட் பண்ணுறேன்டா இப்போ மூவ் பண்ணி வர கடைசி வரையும் வந்து இது மாறும். இதுதான் கன்ஸ்டன்ட். இதே பார்த்தீங்கன்னா லீனியர்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக போகும். இந்த பழைய இதை டிலீட் பண்ணி விடுறேன். நான் இது புது கீ ஃப்ரேமே அப்ளை பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ட் இது அப்டேட் பார்த்து பாருங்கள். என்னங்களை
ZXயில் மட்டும் இதில் ஆக்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ZXயில் மட்டும் இது லீனியராக போகும், XXயில் நல்லா பொலைட்டாக போகும். இதுக்கு நாங்கள் லீனியராக கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இது இந்த டைம் லைன் இந்த இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஈவனாக இருக்கும். இது மாதிரி தாங்க மோஷன்ஸை மாற்றிக்கொள்ளலாம். இதெல்லாம் பேசியர். இதில் பார்த்தீங்கன்னா கேண்டில் டைப் இருக்குது. விஏ ப்ரெஸ் பண்ணால் ஃப்ரீ அலைன் வெக்டர் ஆட்டோமேட்டிக் ஆட்டோ கம்ப்ளீட் இருக்குது. இல்லை ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இன்னொரு கண்ட்ரோலர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கேண்டில் ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு கீ இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃப்ரீயாக கொடுத்தா இந்த முதல் கேட்குது நல்லா ஸ்மூத் ஷேப்பில் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இங்காலி பக்கம் இது ரஃப்பான இதில் லுக்கில் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வரைக்கல நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓட்டோ கொடுக்குறேன். ஓட்டோ கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணிக்க பாருங்கள். 2 சைட்டும் நார்மலாக ஸ்மூத் ஷேப்பில் வரும். இப்படியான ஃபங்க்ஷன் இதில் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. அந்த கீ ஃப்ரேமை delete பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இப்படி ஒரே ஃபங்க்ஷன் திரும்ப நடந்துருக்கு. இதே ஃபங்க்ஷன் நாங்கள் ரொட்டேட்டாக வரணும்னு சொன்னால் நாங்கள் அதை ஆட் பண்ணுறது தான் மாடிஃபை யூஸ் பண்ணோம். இந்த இதுலேயும் மாடிஃபை யூஸ் பண்ணலாம் கிராஃபைட்டில். இப்போ ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வர்றது எஃப்கே வரும். இதில் அந்த லொக்கேஷன் பண்ணி அத்தனை டீட்டெயில்ஸும் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைஸ் இருக்குது. இந்த மாடிஃபைஸில் நீங்கள் பார்த்துட்டு இதில் நிறைய மாடிஃபைஸ் இருக்குது. இதில் சைக்கிளாண்டு மாடிஃபை கொடுத்தீங்கன்னா திருப்ப நடக்கும் இந்த விஷயம். சேம் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துட்டு சைக்கிளை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டை கூட்டி விட்டா இப்போ 60 ஃப்ரேம் நான் 200 ஃப்ரேம் பண்ணால் இதே ஃபங்க்ஷன் சர்க்கிளாக திருப்பி நடந்துகிட்ருக்கும். இந்த இதில் நீங்கள் இந்த சர்க்கிள் இந்த ஸ்மூத்னஸை இதில் மாற்றிக்கொள்ளலாம். பேசிக்காக இந்த கிராஃபைட்டரில் இந்த ஆக்ஷன்ஸ் இதில் தெரிஞ்சுருந்தீங்கன்னா ஓகே. ஃபர்தராக வரைக்கல கேரக்டர் அனிமேஷன் அப்படியான வரைக்கல நல்ல டீட்டெயிலாக அதில் பார்ப்போம். இதுதான் சிம்பிள் கிராஃபைட்டர். பட் இன்னொரு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோ கீ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இப்போ நான் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நார்மலாக இருக்குது. அடுத்த கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் இது மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ ஆட்டோ கீ இம்ப்ரூவ்மெண்ட் சொல்கிறேன். இந்த இதில் இருக்கிற கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்ட் டைம் ஸ்பேஸ் எங்கே இப்போ இந்த 10 ஃப்ரேமில் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு போக ஆட்டோவாக இதுக்கு ஒரு கீயை இன்சர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த விதமான கீயும் ப்ளேஸ் பண்ண தேவையில்லை. இல்லை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாகவே நான் கண்ட பாட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஒரு கன்ஸ்டன் இல்லாமல் மூவ் பண்ணி காட்டுறேன். மூவ் பண்ண இதுக்கு ஓட்டோவாக இது கீயை ப்ளேஸ் பண்ணுது. இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஃபைட்டில் தேவையில்லாத இடம் எல்லாமே இதுக்கு எல்லாம் இந்த கீயை ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கு. அதாவது இதில் ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நான் ப்ளே பண்ண ஒரு கன்ஸ்டன்ட் இல்லாத ஒரு இதாக இது மூவ் பண்ணிகிட்ருக்கு இந்த ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த ஆட்டோ கீயிங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ். ஆட்டோ கீயிங்கில் இப்போ தேவையான இடத்துல இப்போ இது லொக்கேஷன் ரொட்டேஷன் ஸ்கேல் இதில் எல்லாம் இதில் ப்ளேஸ் பண்ணியிருக்குது. இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். இந்த கீயிங்கில் போயிட்டு இல்லை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் கீயிங் செட்டில் அவைலபிள் இல்லை லொக்கேஷனை மட்டும் விட்டிங்கன்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கீ ப்ளேஸ் பண்ணும். லொக்கேஷனில் மட்டும்தான் கீ ப்ளேஸ் பண்ணும். புதுசாக வரீங்கள லொக்கேஷனில் மட்டும்தான் மாறும். எனக்கு புதுசாக எந்த விதமான இதுவும் மாறையில். இதான் இந்த ஆட்டோ கீயிங்கில் இருக்கிற சிஸ்டம். இந்த ஆட்டோ கீயிங் கேரக்டர் மோஷன் ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அந்த சிஸ்டத்தில் யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபைட்டில் எத்தனை விதமான கிராஃப் புள்ளிகள் வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஒவ்வொரு மூமெண்ட்டும் என்னென்ன விதமாக இருக்குன்றதை இதில் காட்டும். தான் பேசிக் கிராஃப் எடிட்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.